ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம இதை பற்றி பேச போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், நம்ம மல்லி சீரியலாக ரிவ்யூ தாங்க பேச போகிறோம். அப்படி என்னடா நடந்திருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, நானே இது வரைக்கும் நீங்கள் ஜல்லிக்கட்டில் காலை ஓடி பார்த்துருப்பீங்க, ஊருக்குள்ளே வில்லேஜுக்குள்ளே எருத்துக்கட்டில் மாடு ஓடி பார்த்துருப்பீங்க. ஆனால் மல்லி ஓடி பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்ப்பீங்க. ஆமாங்க, நம்ம மல்லி கழுத்து இந்த செயினையும் தாலியையும் நம்ம வில்லன்ஸ் குரூப் அறுத்துட்டு போகிறாங்க. அதை சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளோட அரவிந்த் ஓடுறாருங்க. ஆனால் பாவம், அரவிந்துக்கு முட்டி வலியா என்னன்னு தெரியல. ஸ்டேரிங்கை மீச்சு ஸ்டேரிங்கை பிடிச்சி ஆக்சிலேட்டரை மீச்சு கால் போயிடுச்சா இல்லை கை போயிடுச்சான்னு தெரியலைங்க. அவ்வளோ பொறுமையாக ஓடுறாருங்க. நம்ம மல்லி எடுத்தாங்க பாருங்கள், ஓட்ட சும்மா ஜட்டு வேகத்தில் சும்மா பிச்சுக்குன்னு போகிறாங்க. என்ன வேகத்தில் போகிறாங்க தெரியுமா? போயிட்டு எப்படியாவது தாலியை காப்பாற்றினுன்ற ஒரு எண்ணத்தில் ஓடுன்னு அரவிந்தை பீட் பண்ணி ஓடுறாங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, அப்படி ஓடினாலும் அவங்களால பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க போகிறது பல்சர் 125. அதோட ஹையஸ்ட் ஸ்பீடு தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது இவங்க ஓடி போய் பிடிச்சிடலான்னு எந்த நம்பிக்கையில், குருட்டு நம்பிக்கையில் போகிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் அதுவும் குருட்டு நம்பிக்கையும் ஜெயிச்சிருச்சுங்க. ஏன்னா போனவனுங்க நேராக எங்கேயோ போகாமல் கும்பிட போன தெய்வம் குறுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஜய் காரில் போய் மோதி உளுந்து விஜய்கிட்ட அடி வாங்கி, அதுக்கப்புறம் எஸ்ஆகி தாலியும் செயின் விஜய்கிட்ட விட்டு போய் அதே விஜய் வாங்கி ஐயோயோயோயோப்பா சொல்கிறதுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டானுங்க. நம்ம இத்து போன திருடனுங்க, திருடுறதுக்கே லாக் இல்லாத ஒரு மானங்கட்ட திருடனுன்னு சொன்னால் அது இவனுக்கு தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, திருடுறது கூட ஒரு கலை, அதை கூட அழகாக செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த புறம்போக்கு நான் இங்கே ஒரு திருட கூட துப்பு இல்லை. திருடானுங்க சரி, ஒன்று அரவிந்த் கையில் அடி வாங்கியிருக்கணும், இல்லை எங்கேயாவது உளுந்து அங்கே இருக்கிறவங்க கையில் அடி வாங்கிருக்கணும், இல்லை போலீஸ்கிட்ட அடி வாங்கியிருக்கணும். அதெல்லாம் விட்டு நம்ம மல்லியோட எக்ஸில் அவர்கிட்டே போய் அடி வாங்கினா நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவர்கிட்ட போய் அடி வாங்கி அவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்க? முதல் கேள்வி. தண்டத்துக்கு அடி வாங்கன்னு மட்டும் இல்லாமல் ஓடுறா சாமி விட்டா போதுன்னு சொல்லிட்டு செயினையும் தாலி விட்டு ஓட்டானுங்க. இது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு திருடுறானுங்கன்னு எனக்கு தெரியல. இவங்கள ஒரு பக்கம் தேடிட்டு நம்ம மல்லியும் அரவிந்தும் ஓடிட்டு இருக்காங்க. ஓடினவங்க ஒரு வழியாக ஓடி போய் கண்டுபிடிச்சாங்களா திருடனை, இல்லை நகையும் இந்த தாலியும் மீட்டாங்களா அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இன்னொரு விஷயங்க, வெறும் செயினாக மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, கூட தாலி வேறு இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம அரவிந்தோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அவர் போயிட்டு ஒரு வேளை மல்லி நீ தான் எனக்கு வில்லியா அப்படின்னு கேட்குற மாதிரி, என்னது இது தாலி அப்படின்னு கேட்பாருன்னு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேங்க. பட் நம்ம விஜய் பற்றி உங்களுக்கு தெரியல, டக்குன்னு தாலியை பாக்கெட்டில் மறைச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, அது என்னவோ தெரியலைங்க, இப்போ மல்லி சீரியல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மேரேஜ், நிச்சயதார்த்தம், கல்யாணம் இப்படியே ஒரு போரிங்காக போயிட்டு இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இதில் போகிற மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு யாருக்கா அப்படி ஃபீல் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.